வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கட்டிங் பண்ணி பார்த்துருந்த அந்த ப்ளவுஸினுடைய ஸ்டிச்சிங் முக்கியமான போர்ஷன்ஸ் மட்டும் நான் காமிக்க போகிறேன். யூஸ்வலாக தைக்கிற ப்ளவுஸ் விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற பகுதிகளை மட்டும் நான் இப்போது இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காப்பர் மெட்டீரியலை யூஸ் பண்ணி கிராஸ் பீஸ் 1.25 இன்ச் அகலத்தில் நிறைய கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் போட்டிருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பைப்பிங் வந்து நம்ம பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவில் ஒரு டிசைன் வைக்க போகிறோம், அதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு நிறைய கிராஸ் பீஸு பைப்பிங் வைக்கிறதுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக நிறைய கிராஸ் பீஸ் கட் பண்ணி உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் போட்டதுக்கப்புறமா நான் அந்த த்ரெட்டை ஒட்டி மட்டும் ஸ்டிச் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் பைப்பிங் வைக்க தெரியல, அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ உண்மையாகவே பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. கிராஸ் பீஸ் ஃபுல்லாக த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் பைப்பிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஒரிஜினலாக தனியாக எடுத்து வச்சுட்டு லைனிங்கை மட்டும் ஃப்ரண்ட்டு பேக்கு எடுத்து வச்சு இந்த மாதிரி ஷோல்டரை மட்டும் நான் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு நல்லா டான் பண்ணிவிட்டு பிரியாத மாதிரி ஷோல்டர்ஸை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரிஜினல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இங்கேயும் அதே மாதிரி ஷோல்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுனா தான் நம்மளுக்கு அண்டர் கிரவுண்ட் பைப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக்கினுடைய ஷேப்பை வந்து நான் கரெக்டாக வரையலை. இப்போ நீங்கள் எந்த இடத்துல பைப்பிங் பண்ண போகிறீங்க, அந்த பைப்பிங் ரெடி பண்ணியிருக்க பீஸை வச்சு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வந்து ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஷேப் கிட்ட கரெக்டாக டேர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை ஒட்டி மட்டும் நீங்கள் 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இது கரெக்டாக நம்ம அந்த ரோப் அட்டாச் பண்ணுற பகுதி. ஸோ அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து எந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஷேப் கொடுத்து திருப்பணுமோ அந்த இடத்த நீங்கள் ஷேப் கொடுத்து கரெக்டாக திருப்பணும். ஸோ இந்த இடம் வந்து திருப்பி கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து அந்த பைப்பிங் பீஸில் வந்து சிசர் கட் பண்ணினீங்க அப்படின்னா தான் அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக திரும்பி கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு பெண்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, நம்ம அப்படியே திருப்பி ரிவர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அந்த இடத்த உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதனால் நல்லாவே நீங்கள் சிசர் கட் 2-3 இடத்துல பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அது திருப்பி கொடுக்கும். ரவுண்ட் ஷேப்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து நமக்கு திரும்பி கொடுத்துரும். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸில் தானே நம்ம த்ரெட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறோம், உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரொம்ப கார்னராக வந்து திரும்புகிற இடங்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த மாதிரியான ஷேப் இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் த்ரெட் பைப்பிங், அதாவது லைனிங்க்கும் ஒரிஜினலுக்கும் நடுவில் அந்த பைப்பிங் பீஸ் மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த கார்னர்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே நம்ம அந்த ஒரிஜினல் மெட்டீரியலை வச்சு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த பைப்பிங் பீஸ் வந்து நம்ம பார்வைக்கு தெரியாமல் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வைக்கணும். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஷோல்டர்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம ஸ்டிச் போட்டிருக்கிற லைனிங்லேயும் சரி ஒரிஜினலையும் சரி நம்ம ஆல்ரெடி ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஷோல்டர்ஸை மேட்ச் பண்ணி குண்டூசி வச்சு 2 சைடு பின் பண்ணிவிட்டு பின் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது லைனிங் பகுதி நம்ம பார்வைக்கு தெரிகிற மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா தான் நம்ம எந்த இடத்துல அந்த பைப்பிங் வச்ச பீஸ் மேலே ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்வைக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஸ்டிச்சு மேலேயே நீங்கள் கரெக்டாக நல்லா தேய்ச்சி வச்சு ஒரிஜினல் கிளாத் மேலே கரெக்டாக தேய்ச்சி வச்சு நீங்கள் அந்த ஸ்டிச்சு மேலேயே மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வரீங்க. ஃபுல்லாக
குண்டூசி வச்சுருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு அது வந்து விலகி போயிருமோ, அந்த ஷோல்டர்ஸ் மிஸ் ஆயிருமோங்கிற பயம் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா குண்டூசி வந்து நிறையா வச்சுக்கோங்க. மிஷின் மேலேயே வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு டெய்லரிங்க்கு வந்து குண்டூசி தேவைப்படும். ரொம்ப சன்னமான மெட்டீரியல், மெல்லிசான மெட்டீரியலெல்லாம் நீங்கள் லைனிங்கோடு ஜாயின் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கரெக்டாக அந்த ரோப் அட்டாச் பண்ண போகிற பகுதி, அந்த கரெக்டாக கார்னராக வருது பாருங்கள், அந்த இடம் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த பைப்பிங் லைனிங் மேலே வச்சு அட்டாச் பண்ண அந்த ஸ்டிச்சு மேலேயே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, உள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. வளைவான பகுதி எல்லாத்துலேயுமே கிராஸில் சிசர் கட் பண்ணி விடுங்க. ஸ்டிச்சை கட் பண்ணிடாமல், நீங்கள் போட்ட ஸ்டிச்சை கட் பண்ணிடாமல் கிராஸ் பகுதியில் இந்த மாதிரி கிராஸாக கார்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சிசர் கட் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு வந்து அது திருப்பி கொடுக்கறக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம லைனிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணி உள்பக்கமாக திருப்பி விடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிசர் கட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரோப் அட்டாச் பண்ண போகிற இந்த கார்னர் பகுதியை நீங்கள் திருப்பும்போது லைட்டாக ஒரு ஊசி வச்சோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து திருப்பி கொடுக்கும். பாருங்கள், நான் அந்த சன்ன ஸ்க்ரூ ட்ரைவர், நீடில் அதெல்லாம் வச்சு தான் நான் திருப்புறேன். கரெக்டாக அந்த பைப்பிங் பகுதி மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டிய இடம் தான் இது. ஷார்ப்பான இது வச்சு நீங்கள் திருப்பும்போது அது வந்து துணி வந்து கிழிஞ்சிடாமல் டேமேஜ் ஆகிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து லைனிங் பகுதியை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் அந்த பைப்பிங் ஒட்டி, பைப்பிங் மட்டும் வெளியில் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதை ஒட்டி நீங்கள் வந்து எட்ஜில் ஒரு ஸ்டிச், ஓரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ப்ளவுஸு. ஸோ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் கூட நல்லா ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து த்ரெட் பைப்பிங் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து ஒரு 2-3 ப்ளவுஸ் இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்படி பண்ணால் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொன்றா கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ இதை எப்படி பண்ணுறது, தப்பாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் தைரியமாக வந்து பிகினர்ஸ் வந்து செய்யணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கினுடைய வேலை வந்து ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி முடிச்சிட்டோம். ஏன்னா இதில் வந்து மேஜரான பகுதியே அதுதான். இந்த பைப்பிங் வச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் முக்கியமான பகுதி. ஸோ அதவே நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பேக் டாட்டுக்காக நம்ம வந்து நீடில் மார்க் பண்ணியிருக்கோம் பின்பகுதியில். ஸோ அதை வந்து பேக் டாட் நல்லா டான் பண்ணி நீட்டாக முடிச்சுக்கோங்க. பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேக் போர்ஷன், பேக் பட்டன் அப்படிங்கிறதுனால 2 போர்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நான் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக வரணுங்கிறக்காக சென்டரை வந்து கரெக்டாக வச்சு லைனிங்கையும் ஒரிஜினலையும் சேர்ந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணியிருக்கேன். நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக இல்லைனா ஃபஸ்ட்டு பேக் தனியாக லைனிங் ஜாயின் பண்ணுவோம், ஃப்ரண்ட்டு தனியாக லைனிங் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் இது வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கங்கே லைனிங்கும் ஒரிஜினலும் நகர்ந்து போகாமல் இருந்தாலே நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து குண்டூசி வச்சு பின் பண்ணிக்க சொல்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற அந்த ஒரிஜினல் கிளாத்தில் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சிட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணுறது வந்து நான் ஆல்ரெடி பட்டியை வந்து தனியாக லைனிங் ஒரிஜினல் எல்லாம் அடித்து திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம மெயின் டாட்டு வழியாக நம்ம ஆம்ஹோல் டாட்டு வழியாகவும் கொண்டு வந்து நம்ம முடிக்கிறோம். ஒரு நார்மல் பிளைன் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த நம்ம கப் ஷேப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நம்ம கப் ஷேப்பை இன்னும் தூக்கி நிறுத்துகிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் மெயின் டாட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப அப்படியே ஷார்ப்பாக நீட்டிகிட்டு இருக்காமல் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் லைட்டாக பெண்ட் பண்ணி அடிக்கிறேன். உங்களுக்கு நல்லா வீடியோ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நம்ம நீடில் மார்க் பண்ணியிருக்கிறத விடவும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து அப்படியே ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். அடுத்தது பட்டன் பட்டி டாட்டு. இதெல்லாமே நம்ம யூஷுவலாக எப்படி நார்மலாக தைப்போமோ, ப்ளவுஸில் தைப்போமோ அதே மாதிரியான மெத்தட் தான். என்ன நீங்கள் வந்து ஷார்ப்பாக முடிக்கணும். நான் 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து நீங்கள் பாயிண்ட்டாக கொண்டு வந்து ஷார்ப்பாக முடிக்கணும். வளையாமல் நெளியாமல் டாட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டாட்ஸ் எல்லாமே பிரியாத மாதிரி நல்லா டான் பண்ணி முடிங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு போர்ஷனுடைய அந்த பட்டி ஜாயின் பண்ணுற சென்டர் இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியுடைய சென்டர்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரில் இருந்து நான் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா, வெட்டும்போது வச்சுருக்கீங்கன்னா அதே அளவு தான் நீங்கள் வந்து தைக்கணும். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டாட் மேலே நம்ம தைக்கும்போது அது ஃபினிஷிங் நல்லா வரும். பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். ஸோ அந்த இடம் எல்லாமே கவனமாக பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணுற பட்டி டைப்பில் அடிக்கலை, நான் ஓப்பன் டைப்பில் தான் அடிச்சிருக்கேன். நான் ஓவர்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக நம்மளுக்கு பட்டி அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ நம்ம சைடு ஜாயின் பண்ணப்போ அதை வந்து கையோடு நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது ஹிப்புக்கு வந்து பீஸ் கொடுத்து அடிக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தட் தான். இடுப்புக்கிட்ட பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்லீவில் வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரிஜினல் எடுத்து சென்டராக மடித்து போட்டிருக்கேன். சென்டர்லேருந்து 1 இன்ச்சு இந்த மாதிரி அகலத்தில் மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக நான் அந்த சாரீலேருந்து இதனுடைய சாரீலேருந்து ஒரு 10-15 பாயிண்ட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இதில் அந்த 1 இன்ச்சு நம்ம கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த 1 இன்ச்சுங்கும்போது 1 + 1 2 இன்ச்சு, நம்மளுக்குள்ள தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு, ஸோ ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி அகலத்தில் நான் வந்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதனுடைய நல்ல பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சில் டக்கு மாதிரி நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மார்க் பண்ண இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு டக்கு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு டக்கு. இந்த டிசைன் ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கவும் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து இதே மாதிரி மார்க் பண்ண இடத்துல எல்லாமே ஈவனாக 1/4 இன்ச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக இதை வந்து டக் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். பின் டக்ஸு அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக பின் டக்குங்கிறது இதை விட குட்டியாக இருக்கும். ரொம்ப ஓரத்தில் நம்ம எஜ்ஜு தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிடிக்கலாம். இது வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 1/4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நான் வந்து பிடிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி லென்த்து அளவுக்கு மட்டும் நான் வந்து பிடிச்சிக்கிறேன். 2 ஸ்லீவுக்கு தேவையான லென்த்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இது வந்து ஷார்ட் ஸ்லீவு. ஸோ இதில் வந்து ஒரு பைப்பிங் ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி பைப்பிங்க்கு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து 2 சைடும் இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அந்த த்ரெட் இருக்கிற பகுதி வந்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த டக்கு பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் ஒரே சைடு பார்த்த மாதிரி எப்படி நீங்கள் பொசிஷனில் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரி வைக்கணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. நான் பண்ணியிருக்கிற இதே ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது.
இப்போ நான் வந்து பீட்ஸ் வந்து சென்டரில் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பொசிஷனில் வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நான் வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். அதாவது அந்த டக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கீழே பார்த்து இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி நான் வந்து அதை சென்டரில் மட்டும் மேல் நோக்கி அதை ஃபோல்டு பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வச்சு சென்டரில் ஒரு பீடு வைக்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு தான் நான் இந்த டக்ஸும் பிடிச்சிருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் பைப்பிங் வச்சும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் வந்து இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இதை வந்து லைனிங்கில் வச்சு அங்கேயும் எப்படி பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். லைனிங் கிளாத்து எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பைப்பிங் பீஸை 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் ஸ்லீவு லெஃப்ட் ஸ்லீவு மாறாமல் இருக்கணும்னா கரெக்டாக நீங்கள் அந்த குடஞ்சி வெட்டியிருக்கிற பகுதியே கண்டினியூவாக வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் மாறாமல் இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மெத்தடை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ரைட் லெஃப்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த விஷயத்தில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க பிகினர்ஸ். ரைட் லெஃப்ட்டை மாற்றி அடிச்சிருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே அதை கவனித்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அது தப்பாயிடுச்சுன்னா எல்லாத்தையும் பிரிச்சுட்ருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பாருங்கள், பைப்பிங் இதே மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். நெக்கில் நம்ம எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு லைனிங் மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலை மேலே வச்சு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி பைப்பிங் பீஸை மட்டும் கரெக்டாக வெளியே தெரிய மாதிரி அடித்து திருப்பி எட்ஜு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடில் தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். அந்த டிசைனுடைய சென்டர் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்காக நான் வந்து குண்டூசி வச்சு பின் பண்ணி சென்டர் மாறாமல் ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறேன். பிசர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற இந்த ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லீவ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பிகினர்ஸ் எல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் நான் சாதாரண நீடில் வச்சு நம்ம பீட்ஸ் கோர்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நார்மலாக எல்லா ப்ளவுஸ்லேயும் பண்ணுற மாதிரி தான். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது, சைட் ஜாயின் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் அதை வந்து கவர் பண்ணலை. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னும் ஹூக்ஸ் எதுவுமே வைக்கலை, லூப் வைக்கலை, அயன் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஃபினிஷ் பண்ணோன்னே காமிக்கிறேன். பாருங்கள், பேக் போர்ஷன் இந்த மாதிரி தான் வந்திருக்குது. ரோப் அட்டாச் பண்ணி கீழே அந்த பெல் ஷேப்லாம் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பேற்பட்ட ஷேப்லேயும் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் பைப்பிங் வச்சு பழகிப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப வந்து ஷார்ப்பாக இல்லாமல், ஏன்னா சிங்கிள் ப்ளீட் போடுறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பெண்டு கொடுத்துருக்கேன். அந்த மெயின் டாட்டுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் சொன்னாங்க. அவங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி அவசரமாக தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.